வணக்க மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? ஒதுங்கி இருந்தால் ஒன்றும் நடக்காது, வந்தே தீருவாங்கள் என்று ஓபிஎஸ் சசிகலாவை மறைமுகமாக சீண்டிய டிடிவி தினகரன். வாங்க விரிவாக விரிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசியல் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் அதிமுக கூட்டணியானது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கும் விதமாகத்தான் பாஜகவானது தனது கூட்டணியை அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் தான் பாமக மற்றும் அமமுகவின் கட்சியான டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் அதிமுகவுடன் கூட்டணி இணைந்துள்ளார்கள். இந்த வகையில்தான் அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோரை மீண்டும் இணைக்கும் விதமாகத்தான் அதிமுக அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது மதுரையில் செய்தியாளர் சந்தித்த அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள், வர இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான் கண்டிப்பாக நான் போட்டியிடப் போவதில்லை என்று ஒரு அதிரடி முடிவை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அதிமுக மற்றும் அமமுக ஆகிய இரு கட்சிகளும் மேல்மட்ட முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை தற்பொழுது மிக நெருக்கமாகிவிட்டதாகவும் 99.9% ஜெயலலிதாவின் தொண்டர்களாகவே ஒன்றிணைந்து விட்டதாக அவர் ஒரு பெருமிதமாக விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். கூட்டணி குறித்து பேசிய அவர், பாஜக மூலமாகத்தான் நாங்கள் அதிமுகவுடன் பேசி தங்களுக்கு தேவையான தொகுதிகளை நல்ல முறையில் ஒதுக்கீடு செய்துள்ளோம் என்று டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருக்கிறார். தற்போது ஒதுங்கியிருப்பவர்களை, அதாவது முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் மற்றும் சசிகலா போன்றெல்லாம் திமுக என்ற ஒரு சிறிய சக்தி வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர்கள் இருவரும் தங்கள் இணைவார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி யாரோ ஒரு சிலரெல்லாம் ஒதுங்கியிருப்பதால் தான் பெரிய மாற்றம் ஏதும் நடந்துவிடாது என்று அவர் வெளிப்படையாகவே கூறினாலும், மேலும் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 40 தொகுதிகள் வரை கேட்பதாக தகவல் வருவதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாராம். இந்த வகையில்தான் தென் தமிழகத்தை பொறுத்தவரை முக்குளத்தேவர் வாக்கு என்பது அதிமுக கூட்டணிக்கு மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் டிடிவி தினகரை அண்மையில் தனது கூட்டணிக்குள் இணைத்துக் கொண்டது பாஜக. இந்த வகையில்தான் மீதமுள்ள முக்குளத்தேவர் வாக்கு செல்வாக்கு, அதில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோரின் செல்வாக்கு என்பது தென் தமிழகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான வாக்கு சதவீதத்தை உயர்த்த காணப்படுகிறதா. இந்த வகையில்தான் அவர்கள் இருவரும் அதிமுகவுடன் இணையாவிட்டால் கண்டிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குளத்தேவர் சமுதாயம் வாக்குகள் என்பது கண்டிப்பாக அதிமுகவுக்கு அது ஒரு பெரும் பின்னடைவாக சரியக்கூடும் என்ற நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த வகையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலானது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான், அது மட்டுமின்றி அதன் இடையில்தான் கண்டிப்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோர் இருவருமே கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஓபிஎஸ்க்கு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு எதிர்கால அரசியலை நோக்கிதான் ஓபிஎஸ் அவர்கள் பயணம் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்றுதான் மக்கள் மத்தியில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.